வணக்கம். இப்போ நம்ம கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நடந்துகிட்ருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கு மட்டும் பேங்க்லேருந்து கடன் வாங்கும்போது முக்கால்வாசி பேங்க் வந்து நம்ம கடன் 5 கோடியை தாண்டுதோ அப்போது கிரெடிட் ரேட்டிங் ஒன்று வாங்கிட்டு வாங்க, அது கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா என்டர்பிரனர்ஸுக்கு கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, அது எப்படி வாங்கணும், அது என்ன கிடைக்கும், அந்த என்ன சிம்பிள்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ தூரம் அவேர்னஸ் இல்லை. கடந்த சில வருஷங்களாகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ஸுக்கும் நீங்கள் 5 கோடிக்கு மேலே கடன் கொடுத்தால் அதுக்கு நீங்கள் கிரெடிட் ரேட்டிங் வாங்கிட்டு கடன் கொடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதுனால முக்கால்வாசி பேங்க் கிரெடிட் ரேட்டிங் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒரு 5-6 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. ஆனால் அவங்களோட மெத்தடாலஜி எப்படி பண்ணுவாங்கங்கிறது மோரர்லெஸ் எல்லா ஏஜென்சிக்கும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, கம்பெனியோட வளர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்குது, கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குது, அது இந்த கடந்த சில வருஷங்களாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த சில வருஷங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், இப்போ இவ்வளோ தூரம் கடன் வாங்கினால் இந்த கடனை அந்த கம்பெனியால் திருப்பி செலுத்த முடியுமா, முதலும் வட்டியும் கரெக்டான டயத்தில் திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு கம்பெனிக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு 3வது பார்ட்டி இதை அசஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் நமக்கு ரேட்டிங் கிரெடிட் ரேட்டிங் நல்லபடியாக வந்ததுன்னா கம்பெனிக்கு கடன் வாங்குறதும் ஈஸியாக இருக்கும், கடன் வட்டி விகிதமும் கம்மியாக இருக்கும். அதே நம்ம கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா கடன் சில பேங்க்கில் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, இல்லை கொடுத்தால் வட்டி விகிதம் ஜாஸ்தியாகும். அதனால் ஸோ கிரெடிட் ரேட்டிங்னால் என்ன, அது என்ன ப்ரொசீஜருங்கிறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸுக்கு வேறு விதமாக கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, லார்ஜ் கம்பெனிஸுக்கு வேறு விதமாக கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. நம்ம எந்த விதமோ அதை பற்றி அந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸோட வெப்சைட் இருக்குது, அதை பார்த்தா நம்ம அதோட ரேட்டிங் ஸ்கேல் என்ன, AAA, AA, BBB, BBB, B, C, D அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது பெரிய கம்பெனிஸ்க்கு. சின்ன கம்பெனிஸ்க்கு SE 1A, 1B, 1C, 2A, 2B, 2C, 3A, 3B, 3C அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த 1, 2, 3ங்கிறது பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தும், ABCங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கேல். ஸோ நம்ம SE 1Aங்கிறது தான் ஹையஸ்ட் ரேட்டிங். அது வந்ததுன்னா கம்பெனிஸுக்கு கண்டிப்பாக நிறையா பேங்க்ஸ் கடன் கொடுக்கறதுக்கு அவங்களாம் முன் வருவாங்க, வட்டி விகிதமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி AAA, AA அந்த மாதிரி ரேட்டிங்கில் BBB வரைக்கும் ரொம்ப நல்ல ரேட்டிங். BBB இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறையா பேங்க்ஸும் NBFCஸும் கடன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க, வட்டி விகிதமும் கம்மியாக இருக்கும். இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் நம்ம முன்னாடி பழச கடன் வாங்கியிருக்கோன்னா அந்த கடனை நம்ம எப்படி செலுத்தியிருக்கோம், கரெக்டாக டயத்துக்கு நம்ம ரீபே பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க. அதை அதனால் நம்ம கிரெடிட் ரேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மளோட பேங்க்கில் வாங்கியிருக்கிற கடன்களுக்கு கரெக்டான டயத்தில் நம்ம அதை ரீபே பண்ணியிருக்கணும். அது மாதிரி பண்ணலைன்னா அது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங் வாங்கிறது நல்லது. ஏன்னா நம்ம டிலே பண்ணியிருக்கோம், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு சரியாக கட்டலை, இல்லை பிரின்சிபல் திருப்பி கொடுக்கலன்னா கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக வரும். அந்த கம்மி ரேட்டிங் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தா பேங்க் கொடுக்க வேண்டிய லோனையும் கொடுக்காமல் இருந்துருவாங்க. அதனால் கம்பெனிக்கு அவசியமாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கிரெடிட் ரேட்டிங் எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்களில். ஸோ இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேட்டிங்க்கு போனால் அது கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். நன்றி.